வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை 2027-28 காலத்திற்கான பாதுகாப்பு கவுன்சிலின் 5 தற்காலிக நான் பெர்மனன்ட் உறுப்பினர் நாடுகளாக ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், போர்ச்சுகல், ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ, ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளை தேர்ந்தெடுத்துள்ளது. 193 உறுப்பினர் நாடுகளை கொண்ட ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்நாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்த நியூஸ் தொடர்பான டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரிலவன்ஸை பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸ்ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சப்ஜெக்ட்ல டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகவோ ஆர் ஸ்டாட்டிக் கண்டென்ட் ஆகவோ கவர் ஆகும். இப்போ டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. மாணவர்களே, உலக அரசியலில் மிக அதிக அதிகாரம் கொண்ட சர்வதேச அமைப்பு எது என்று கேட்டால் அதன் பதில் ஐக்கிய நாடுகள் அமைப்பாகும். உலக நாடுகளுக்கிடையே அமைதி, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் நோக்கில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு 1945 அக்டோபர் 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் அமைப்பு உருவாக்கப்பட்டது. உலகப் போர் மனித குலத்திற்கு ஏற்படுத்திய பேரழிவை மீண்டும் நிகழவிடக்கூடாது என்ற எண்ணமே ஐநா உருவாக்கத்தின் அடிப்படை காரணமாகும். இன்று உலகின் பெரும்பாலான சுதந்திர நாடுகள் அனைத்தும் ஐநா உறுப்பினர்களாக உள்ளன. தற்போதைய உறுப்பினர் நாடுகள் 193 ஆகும். ஐநா தலைமையகம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது. அதன் அதிகாரப்பூர்வ மொழிகள் 6: ஆங்கிலம், பிரெஞ்சு, சீனம், ரஷ்யம், அரபு மற்றும் ஸ்பானிஷ். உலக நாடுகளுக்கிடையே ஏற்படும் மோதல்களை தீர்ப்பது, மனித உரிமைகளை பாதுகாப்பது, வறுமையை ஒழிப்பது, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது போன்ற பல்வேறு பணிகளை ஐநா மேற்கொண்டு வருகிறது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் முக்கிய உறுப்புகள் 6. அவை பொதுச்சபை, ஜெனரல் அசெம்பிளி, பாதுகாப்பு கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சில், பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில், இசிஓஎஸ்ஓசி, சர்வதேச நீதிமன்றம் ஐசிஜே, செயலகம் செக்ரட்டேரியட், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் ஆகியவை ஆகும். இவற்றில் மிகவும் அதிகாரம் வாய்ந்த அமைப்பு பாதுகாப்பு கவுன்சில் ஆகும். உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிக்கும் முதன்மை பொறுப்பு பாதுகாப்பு கவுன்சிலுக்கே வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடைகள் விதிப்பது, அமைதி காக்கும் படைகளை அனுப்புவது, இராணுவ நடவடிக்கைகளை அனுமதிப்பது போன்ற அதிகாரங்கள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு மட்டுமே உள்ளன. பாதுகாப்பு கவுன்சிலில் மொத்தம் 15 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் 5 நிரந்தர உறுப்பினர்கள் மற்றும் 10 தற்காலிக உறுப்பினர்கள் உள்ளனர். நிரந்தர உறுப்பினர்கள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளாகும். இவை 2ஆம் உலக போரில் வெற்றி பெற்ற சக்தி வாய்ந்த நாடுகள் என்பதன் அடிப்படையில் இந்த அந்தஸ்தை பெற்றன. இந்நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரம், வீட்டோ பவர் வழங்கப்பட்டுள்ளது. வீட்டோ அதிகாரம் என்பது பாதுகாப்பு கவுன்சிலில் எந்த தீர்மானத்தையும் தனித்து தடுத்து நிறுத்தும் அதிகாரம் ஆகும். பாதுகாப்பு கவுன்சிலில் 14 நாடுகள் ஆதரித்தாலும் நிரந்தர உறுப்பினர்களில் ஒரு நாடு வீட்டோ பயன்படுத்தினால் அந்த தீர்மானம் தோல்வியடையும். இதுவே உலக அரசியலில் மிகவும் விவாதிக்கப்படும் அதிகாரமாகும். தற்காலிக உறுப்பினர்கள் 2 ஆண்டுகள் பதவி காலத்துடன் பொதுச்சபையால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். உலகின் பல்வேறு புவியியல் பகுதிகளுக்கு சமமான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆப்பிரிக்கா, ஆசியா பசிபிக், லத்தீன் அமெரிக்கா, கிழக்கு ஐரோப்பா மற்றும் மேற்கு ஐரோப்பா பகுதிகளுக்கு குறிப்பிட்ட இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 2027-28 காலத்திற்காக ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், போர்ச்சுகல், ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ, ஜிம்பாப்வே ஆகிய நாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இது தற்போதைய சர்வதேச அரசியலில் வளர்ந்து வரும் நாடுகளின் குரல் பாதுகாப்பு கவுன்சிலில் அதிகரித்து வருவதை காட்டுகிறது. மாணவர்களே, இங்கு இந்தியாவின் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்தியா ஐநா உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே உறுப்பினராக உள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகவும் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாகவும் அணு ஆயுத சக்தி நாடாகவும் ஐநா அமைதிப்படை நடவடிக்கைகளில் மிகப்பெரிய பங்களிப்பாளராகவும் இந்தியா விளங்குகிறது. இருந்த போதிலும் இந்தியா இன்னும் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக இல்லை. இதனை இந்தியா தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறது.
உலக அரசியல் 1945 இருந்த நிலைமையில் இப்போது இல்லை. இன்று இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் போன்ற நாடுகளும் உலக அரசியலில் முக்கிய இடம் வகிக்கின்றன. எனவே பாதுகாப்பு கவுன்சிலை சீர்திருத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்தியா, ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் இணைந்து G4 குழுவை உருவாக்கி பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்தை கோரி வருகின்றன. இந்தியாவின் வாதம் என்னவென்றால், உலக மக்கள் தொகையில் சுமார் 18% மக்கள் இந்தியாவில் வாழ்கின்றனர். உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ஐநா அமைதிப்படையில் இந்திய வீரர்கள் பல தசாப்தங்களாக சேவை செய்து வருகின்றனர். காலநிலை மாற்றம், பயங்கரவாத எதிர்ப்பு, கடல்சார் பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி போன்ற அனைத்து துறைகளிலும் இந்தியா உலகளாவிய பங்களிப்பை வழங்கி வருகிறது. எனவே இந்தியாவிற்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாகும். ஆனால் இதற்கு சில சவால்களும் உள்ளன. பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் எனில் தற்போதைய நிரந்தர உறுப்பினர்களின் ஒப்புதல் தேவை. குறிப்பாக சீனா இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் கோரிக்கையை வெளிப்படையாக ஆதரிக்காத நிலைப்பாட்டில் உள்ளது. மேலும் உலக அரசியலில் பல நாடுகள் தங்கள் பிராந்திய போட்டியாளர்கள் நிரந்தர உறுப்பினராக மாறுவதை விரும்புவதில்லை. இதனால் பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது. இன்றைய உலகில் உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல், செங்கடல் நெருக்கடி, இந்தோ பசிபிக் போட்டி, பயங்கரவாத அச்சுறுத்தல்கள், காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. இத்தகைய சூழலில் பாதுகாப்பு கவுன்சிலின் செயல்திறன் மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது. பல நேரங்களில் நிரந்தர உறுப்பினர்கள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துவதால் உலக அமைதி தொடர்பான முடிவுகள் தாமதமாகின்றன. இதனால் பாதுகாப்பு கவுன்சிலை மேலும் ஜனநாயகமயமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை உலகம் முழுவதும் வலுப்பெற்று வருகிறது. முடிவாக, மாணவர்களே, 2027-28 காலத்திற்கான புதிய தற்காலிக உறுப்பினர்களின் தேர்வு என்பது வெறும் செய்தி மட்டுமல்ல. இது ஐக்கிய நாடுகள் அமைப்பின் செயல்முறை, பாதுகாப்பு கவுன்சிலின் அதிகாரம், வீட்டோ அமைப்பு, உலக அரசியல் சக்தி சமநிலை மற்றும் இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் கோரிக்கை போன்ற பல முக்கிய தலைப்புகளை நமக்கு நினைவூட்டுகிறது. TNPSC குரூப் 1 தேர்வில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில், வீட்டோ அதிகாரம், இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் கோரிக்கை, ஐநா அமைதிப்படை நடவடிக்கைகள் ஆகிய தலைப்புகள் கேட்கப்பட வாய்ப்பிருக்கும் முக்கிய பகுதிகளாகும். எனவே இந்த செய்தியை சர்வதேச அமைப்புகள் மற்றும் இந்திய வெளிநாட்டு கொள்கை என்ற பரந்த சூழலில் படித்தால் மட்டுமே முழுமையான புரிதல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.